முத்து கண் கலங்கி அழுவுறாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அருண் ரெட் கார்டு வாங்கிட்டு தான் போவார் போல இருக்குது. ஒரு சைடு போன வாரம் வந்து விஜய் சேதுபதியை முறைச்சாரு, எனக்கு சாட்டர்டேலாம் பயம் கிடையாது, என்னானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. 3 நாளாக அவரோட நடவடிக்கை வந்து தாங்கவே முடியல. என்னமோ வெளியில் அவரோட ரசிகர்கள் கோடி பேர் பார்த்தீங்கன்னா அருண் அருண் சொல்லிட்டு போராடிட்டு இருக்க மாதிரி, அருண் உள்ளதான், அருண் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுறது பார்க்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வேண்டாம், இவ்வளோ கேவலமாக ஒரு கேவலத்தின் உச்சிக்கு எந்த அளவு இறங்க முடியுமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அருண் இறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷாலா ஏதாச்சும் வார்த்தையை கருத்தையே விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. அதாவது இவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் தொழிலாளர்கள்லாம் வெளியில் படுத்து தூங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஆப்போசிட் பெட்டில் படுத்திருக்காங்க, இவங்க படுத்திருக்காங்க. ஐ திங்க் வந்து லைவ்ல எல்லாம் வந்திருக்கும், ட்விட்டர் நிறைய இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. நானே கூட பார்த்தேன். அந்த கருமத்தை பேச விரும்பலை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எல்லை மீறி போகிறீங்கடா, ரொம்ப ஓவராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதை வீட்டில் நான் இந்த சீனை நான் போட்டுட்டு பார்க்குறதுனா எப்படி இருக்கும்? இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து நான் என்ஜாய் பண்ணி, குடும்பத்தோடு நீ எதுக்கடா பிக் பாஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம். ஒரு சில பேர் என்டர்டைன்மெண்ட் கண்டி பார்க்குறேன், சாப்பிடும்போது பிக் பாஸ் சைடா என்ன தான் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறேன், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்டா. ஏன்னா அந்த மாதிரி இருந்திருக்குங்க பிக் பாஸ், ராஜுவெல்லாம் பண்ணாத என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கறனால தான் மக்கள் வந்து எதிர்பார்த்து பார்க்குறாங்க. இவர் ஆப்போசிட்டில் பெட்டில் படுத்திருக்கா, அந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடி வந்து கட்டு பிடிக்குது, ஏதோ சொல்லுது, அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கவங்க இதை மாத்துறா அப்படின்வாங்க. என்ன பழைய காலமாக நீங்கள் கேட்கக்கூடாது, பார்க்கறதுக்கே ஆக்வர்டாக இருக்குது, ரொம்ப கேவலமாக 18+ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிக் பாஸ் டப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தார். எடுத்தோடனே வந்து ஊழியர்கள்லேருந்து ஒருத்தரை வந்து நீங்கள் அனுப்பணும், இங்கிட்ட வந்து மேனேஜர்ஸ்லேருந்து ஒருத்தர் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சௌந்தர்யா வந்து முடிவு பண்ணுறாங்க. இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு ரஞ்சித்தை தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஈஸியாக காய் நவுத்தி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தப்பிச்சிட்றாங்க. இந்த சைட்லேருந்து அருணும், அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுறாங்க. எனக்கு விஜய் விஷால் வந்துடுறாரு. அவர் இந்த வாரத்தோட போயிடுவேன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார், எனக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, வெளியில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அன்ஷிதாவே இந்த வாரம் கூட்டிகிட்டு, தர்ஷிகாவே இந்த வாரம் கூட்டிகிட்டு தான் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தர்ஷிகாவோட கேவலமான விஷயங்கள் இன்னைக்கு வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் 2 பேரும் ஸ்வாப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி உடனே வந்து இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறுக்க நட்டமே பேசிக்கிட்டு இருந்தான். இவங்க கோலைங்கிறது லூஸுங்கிறது எதுனாலுமே ஸ்டார்டடே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது, எவனாலும் எனக்கு பயம் கிடையாது, விஜய் சேதுபதி பெரிய இதுவா அப்படின்ற லெவலில் நான் பேசிகிட்டு இருக்கான். விஜய் சேதுபதியை வந்து முறைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆமாம், எனக்கு தோணுச்சு, எவனா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேனே. இந்த இடத்துல விஜய் சேதுபதி உனக்கு மட்டமாக போயிட்டாரு, நீ முறைக்கிற. அந்த இடத்துல கமல் சாரோ வேற யாரோ இருந்திருந்த என்ன நீ முறைச்சிருப்பியா? விஜய் சேதுபதி கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி முறைக்காதீங்க அருண் சொல்லிட்டு விட்டார். கமலுக்கு எவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற தெரியும். நீ கமல்கிட்ட முறைச்சிட்டு நீ வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க முடியுமா? அவ்வளோ பெரிய லெஜண்ட் நீ எதிர்த்துட்டு இருந்திருக்க முடியுமா அப்படின்றதான். விஜய் சேதுபதியோட லெவலுக்கு அருண்லாம் ஒரு கால் தூசி கூட கிடையாது. நீ ஒரு பாரதி கண்ணம்மான்ற ஒரு இதில் வந்து கண்ணம்மாவோட வீட்டுக்கார் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாலிவுட் லெவலில் பார்த்தீங்கன்னா தலைவன் நடிச்சுட்டு வேற லெவலில் போயிட்டுருக்காரு. கிராச்லேருந்து வந்திருக்காரு. நீ தப்பு பண்ணுற சொல்லி காமிக்கிறாரு. நீ ஏன் நல்லது பண்ணால் வந்து பாராட்ட போகிறாரு. ஏன் ஒரு வாரம் வந்து ஒரு சில பேர்லாம் நல்லது பண்ணுறதுக்கு பாராட்டுக்கள் அப்படி தான் சொன்னார். ரஞ்சித்தை ஏன் மூஞ்சிக்கு நேராக அடித்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாமே, இதை கமல்னா கூட சொல்லியிருப்பார். நீங்கள் பண்ணது எதுவுமே வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணுமோ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி இருப்பார். ஆனால் அந்த இடத்துல வந்து ரஞ்சித்தை வந்து சார் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண டிசப்பாயின்மெண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்றது மட்டும்தான் சொன்னார். மற்றபடி வேறு எந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வார்த்தையை விடலை அப்படின்னு தான் சொல்லணும். கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால கட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு என்னென்னா முத்து மேலேயும் மஞ்சரி மேலேயும் அவ்வளோ கடுப்பு. அது ஒரு அன்சீனாக இருக்கட்டும், லைவ்லலாம் இன்றைக்கி அவன் சொல்லிக்கிட்டது நல்லா தெரிஞ்சு, மஞ்சரியை வச்சு செய்யணும். மஞ்சரி இங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களை போவே விடக்கூடாது. இங்கிட்டு பார்த்து தர்ஷிகா வந்து 2 வாரம் நாமினேட் இது வாங்கிட்டா, கேப்டன் எல்லாம் வாங்கிட்டா, அவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரத்தோடு நீ எல்லாம் வெளியில் போயிடுவா தர்ஷிகா, அந்த டப்பா எல்லாம் கண்டிப்பாக காலியாகி போயிடுவாங்க அப்படின்றதான் நம்மளோட இது. அப்படியே தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மாற்றுவாங்க, திடீர்னு பார்த்தா இது ஆகுவாங்க, அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து எல்லோரும் ஒரு முடிவு பண்ணி அருணை வந்து இங்கே அனுப்பிச்சிட்றாங்க.
அதன் பிறகு அங்கேருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பவித்ராவை இது பண்ணிடுறாங்க. திரும்பி மாத்துறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து மஞ்சரியை கேட்டாங்க நாமினேட்டட் ஜோனுக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு. சேஃப் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து அன்ஷிதாவை இது பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. மஞ்சரி வந்து நான் குமரனை அனுப்புகிறேன், இங்கிட்ட பார்த்தா அன்ஷிதா வந்து நான் போல அருணே திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு விட்டாங்க. அதனால வந்து பிரச்சனைகள் எல்லாம் போயிடுச்சு. நம்ம முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த கையில் ஓட்டி விட்டு வந்து ஒரு ஃபன்னாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். அங்கே ஃபன்னாக தான் இருந்துச்சு, ஏதோ பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக பண்ணிட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது தப்புன்னு பிக் பாஸ் சொல்லிட்டு டாய்லெட்டை மூடிட்டாரு. ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தர்ஷிகா பார்த்தீங்கன்னா தன்னோட இருக்க வன்மத்தை எல்லாத்தையுமே கக்குறது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் தர்ஷிகா வந்து அதிகமாக பேசிட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. முன்னாடி விஷாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்து தான் எதுனாலும் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இரு அந்த மாதிரி இரு ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு எடிட்லாம் போட்டாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி எடிட்லாம் போட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நீ வச்சு ஒரு எச்ச வேலை பார்க்குற பார்த்தியா, அது எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முத்து தப்பு பண்ணிட்டார், நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அங்கே அந்த தர்ஷிகா பார்த்தீங்கன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவர் திரும்பி வீல் ஓட்டார்னா சாப்பிட மாட்டேங்கிறது, ஒரு எச்ச பிஹேவியர் பண்ணது. முத்துக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகுறாரு, அன்ஷிதாட்டே வந்து பேசுகிறாரு. அது ஒருத்தன் உடஞ்சி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா மேலும் அடிக்கிறது இருக்குல்ல, நான் ஒரு நிராயுதபாணியாக அங்கே நிற்கிறேன், அங்கே மேலும் அடிக்கிறது வந்து இன்னும் எனக்கு வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் சைக்கிள் ஓட்டியிருப்பார். ஜாக்லின் வந்து பரிதாபப்பட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து வேணுக்குனே பண்ணியான்னு கேட்பாங்க. திரும்பி வந்து நீ ஐயோ முத்து நீ வந்து இவ்வளோ நேரம் சைக்கிள் ஓட்டினா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் டப்பா சொல்கிறான், இது சீனாக கிரியேட் பண்ணுறாங்க. விஜய் விஷால் சொல்கிறான் இதே நம்ம பண்ணியிருந்தால் கிழிச்சு விட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பவித்ரா சொல்கிறாங்க போன வாரம் தர்ஷிகா ரவா லட்டு பண்ணப்போ எல்லாரும் நம்ம திட்டினமே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு. ரவா லட்டு பண்ணதுக்கு தர்ஷிகா எங்கேயுமே யாருமே திட்டவே இல்லை. ஜெஃப்ரி வந்து அதை எடுக்கிறதுக்காக சார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார் நீங்கள் வந்து எதுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் நம்ம கேட்ட மொழியே தர்ஷிகாவை எங்கேயுமே பிளேம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. ஜாக்லினை பொறுத்தளவு அவர் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. நம்ம டைட்டில் வந்து முத்து அடிச்சிடுவோம், டாப் 2 கூட வரணும், முத்து ஃபேன்ஸையும் கவர் பண்ணணும் பண்ணுறாங்களான்ற நம்மளுக்குமே தோணுது. இது எங்கிட்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லல. நம்ம அருண் விஷயத்துக்கு வந்துடும். அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் நிறைய விஷயம் பண்ணுறான். என்னென்ன வார்த்தைகள் விடுறான் அப்படின்னா சாட்டர்டேனா நான் பார்த்துப்பேன், எனக்கு யாருக்கு மேலே பயம் கிடையாது, விஜய் சேதுவை நான் முறைச்சேன், ஆமாம் அப்படி தான் நான் பண்ணுவேன், இதனால நான் வெளியில் போனாலும் பயம் கிடையாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கான். இந்த 3 நாள் பண்ணதை வச்சு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம பண்ணுறது ரைட்டு தான், நம்மளை வெளியில் மக்கள் கொண்டாடுறாங்க, அதனால நம்ம பண்ணுவோம், என்னாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்றது வந்து தலைவன் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். போன சீசன் ஒன்றுமே பண்ணலை, ஒரு உமன் கார்டை காமிச்சு நீங்கள் வந்து பிரதீப்பை வந்து வெளியில் விரட்டினீங்க. இவன் போடுற ஆட்டம் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டை வந்து இந்த தரைக்குறைவாக பேசுனா அப்படின்னா நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுக்குனே தெரியல. அப்புறம் ஹோஸ்ட்னா உங்களுக்கு வந்து இலக்காரமாக போச்சா? கமல் சார் அப்படின்னா ஒரு ரேஞ்சு, ஏன் ஒரு கூற்றுக்கு கூட நம்ம ஒரு 3வது சீசனில் வந்து ஒரு சர்ச்சையாக கூட ஆச்சு. இவரை சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஏதோ கோத்து விடுறான் போல இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து இது எக்ஸாக்டாக எதுவும் உண்மைன்னு தெரில, அது சொன்னதுனால தான் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவன் ஹோஸ்ட்டை வந்து இந்த தரைக்குறைவாக வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து இவனுக்கு எல்லோ கார்டு அதெல்லாம் டேரெக்டாக ரெட் கார்டு கொடுத்து வெளியில் விரட்டணும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த டப்பாருக்கு யார் இவ்வளோ ஓட்டு போடுறா அப்படின்னு தெரியவே இல்லை. கண்டிப்பாக பிஆர் டீம் தான். இங்கே பின்னாடி அர்ச்சனா சப்போர்ட், எவ்வளோ சப்போர்ட்டுகள் அவருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். நான் கூட அருண் பண்ணுறது தப்பாக கூட எனக்கு கூட தோணுது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அருண் ஃபேன்ஸு இல்லை யாராச்சும் கூட தோணுன்னு கூட வச்சுக்கோங்க. அருண் பண்ணுறது நார்மல் மக்களாக இருக்க நீங்கள் அருண் இப்போ 3 நாளாக நடந்துக்கிற விஷயங்கள், சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதிட்ட அந்த வீக்கெண்டில் பண்ண விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக அருண் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நியாயமாக படுதா? முதல்ல பார்க்க முடியுதா? கடுப்பாக வராமல் ஐயோ அருண் மிரட்டிட்டார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் கூட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். இது தொடரக்கூடாது, இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வீக்கெண்டுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.